கோச்சிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம். இது வந்து என் லைஃப் டைமில் நான் வந்து கம்பல்சரி ரெகுலராக பண்ணணும் அப்படின்னு நினச்சிது. ஸோ அதுக்குண்டான ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் அது ரெகுலராக பண்ணணும், அது பண்ணி நான் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு அதை பற்றி நம்ம சொல்லணும். அதனோட பெனிஃபிட், ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனையை வந்து சொல்லணும் அப்படிங்கிறது வந்து என்னோட தனிப்பட்ட விருப்பம், கருத்து. ஸோ என்ன அப்படின்னா, நம்ம இன்னைக்கு ஒரு 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 25 மெம்பர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பாடு கொடுத்தோம். அதாவது ரொம்ப வயசானவங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, அந்த மாதிரி நம்ம தேடி போய் வந்து ஹெல்ப் பண்ணணும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணுங்க. அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு விளம்பரத்துக்காக பண்ணுறோம், ஏதோ நம்ம ப்ரமோஷன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதெல்லாம் இல்லாமல் நாம் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்மார்த்தமான ஒரு திருப்தி இருக்குது, ஒரு சந்தோஷம் இருக்குது. அது வந்து எங்கேயுமே அது கிடைக்காது. அது வந்து உணர்வுபூர்வமான ஒரு விஷயம். அது வந்து அறிவு கெட்டாத ஒரு விஷயம். அது வந்து ரொம்ப உணர்வுபூர்வமான விஷயம். அவங்களுக்கு கிடைக்கிறவங்களுக்கு அது அந்த ஒரு உதவி செய்யறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆத்மார்த்தமான திருப்தி ஏற்படுது. அது நம்ம லைஃப்ல ஒரு ஒரு அப்கிரேடு கொடுக்குது, ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்களும் அந்த மாதிரி ஹெல்பிங் மென்டாலிட்டி. ஸோ இந்த வீடியோவோட தாட்ஸே பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்பிங் மென்டாலிட்டி நம்ம வந்து கொடுக்கணும். அந்த ஹெல்பிங் மென்டாலிட்டி எல்லாருக்கும் வந்துருச்சுனாவே ஸோ கிவ் அண்ட் டேக் நல்லா இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு அந்த மாதிரி நம்ம ஒரு சமுதாயத்தை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ கீப் சப்போர்ட் மீ. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்களும் அந்த மாதிரி வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த ஹெல்ப் பண்ணும்போது நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணக்கூடிய உதவிகள் வந்து நமக்கு பன்மடங்கு வந்து சேரும். ஸோ அது வந்து சேரும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை. ஸோ பண்ணும்போது ஒரு திருப்தி இருக்கும். அந்த திருப்தி வந்து எங்கேயும் யாருக்கும் வந்து கிடைக்காத ஒரு விஷயம். கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஒரு லைஃப்பில் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை ஏற்படுத்தும். தென் நல்ல விஷயங்களை வந்து கற்றுக்கோங்க, நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க, 4 பேருக்கு அதை சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொடுக்குற தன்மையை வளர்த்துக்கிட்டாவே நம்ம லைஃப்ல பல கஷ்டங்கள், துயரங்கள் இந்த கலியுகத்தில் குறையுங்கிறது நான் நம்புறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். கீப் சப்போர்ட் மீ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை, டேக் கேர்.